திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் 100 கிலோ எடை கொண்ட 3.5 அடி நீளமுடைய கடல் ஆமை செத்து கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு இருக்கின்ற தூரத்தில் 3.5 அடி நீளமுடைய சுமார் 100 கிலோ எடை கொண்ட கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் இன்று கரை ஒதுங்கியது. இந்த வகை ஆமை திருச்செந்தூர் முதல் ராமேஸ்வரம் கடலில் அதிக அளவில் காணப்படும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் இறந்து அழுகிய நிலையில் கிடக்கும் கடல் ஆமையை ஆர்வமுடன் பார்த்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். மேலும் இறந்து கிடந்த ஆமை ஆலிவ் ரெட்லி என்ற வகையை சேர்ந்தது என தெரிகிறது. ஆனால் தற்பொழுது ஆமைகள் கடலில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் காலம் என்பதால் இந்த ஆமையானது முட்டையிடுவதற்காக கரை ஒதுங்கும் போது அலைகளின் சீற்றத்தால் அடிபட்டும் அல்லது பாறைகளில் வேகமாக மோதியதால் காயங்கள் ஏற்பட்டும் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடல் ஆமை இறந்த நிலையில் ஒதுங்கியுள்ள சம்பவம் அறிந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவ பரிசோதனை குழுவினர்களுக்கு கடற்கரை பாதுகாப்பு குழுவினரால் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் வருகை தந்த பின்னரே கடல் ஆமை எதனால் இறந்துள்ளது என்பது குறித்தும் இனப்பெருக்க காலங்களில் கடல் ஆமைகள் இறந்த நிலையில் தொடர்ந்து கரை ஒதுங்குகிறது என்பது குறித்து முழுமையான ஆய்விற்கு பின்னரே தெரியவரும். தொடர்ந்து அதிகாரிகள் வந்த பிறகு இறந்த ஆமை குறித்து ஆய்வு செய்யப்படும் என தெரிகிறது.